அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னையோட குட்டி விலாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்பயும் போல் ஒரு அடுப்பில் டீ, ஒரு அடுப்பில் குக்கர்னு சொல்லிட்டு அடுப்பே பிஸியாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இன்றைக்கி காலையிலுமே. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு கீ ரைஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சிம்பிளாக இருந்தும் ஆஃப்ரின் அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்குமா, அதனால தான். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம், இந்த அடுப்பில் முட்டையை அவிய போட்டுட்டு சாப்பாடு வந்துட்டு தாளித்து விட்டுட்டேன். அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரினுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சத்துமாவு கூழ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு இந்த கூழை நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாடல்னு வச்சுக்கிடலாம். ஒரு கிளாஸ் பால், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் சத்து மாவு போட்டுக்கிடுவேன். அது கொதிக்க கொதிக்க திக்னஸ் வரும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு பின் சால்ட்டு, அப்புறம் சக்கரை ஆட் பண்ணிக்கிடுவேன். சக்கரை போட்டால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குமா, அதனால தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நெய் சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டையாக வச்சுட்டு பெப்பர் போட்டு வச்சாச்சு. இதுதான் பாப்பாவோட லஞ்சு. ஸ்நாக்ஸ்க்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பப்பாளி பழம் வச்சுருக்கேன். இதை இப்போ பேக் பண்ணிவிட்டு மேடமையும் பேக் பண்ணி அமுச்சிட்டோம்னா நம்மளோட காலையில் வேலை முடிஞ்சு போச்சு. எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் எப்பயுமே நான் வச்சு விடுவேன், அதையும் வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அஃப்ரீன் கொடுத்தது போக மீத கொஞ்சம் கூழ் இருந்துச்சா, அதை அப்புறம் குட்டி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃப்ரீன் அத்தாக்கு வந்துட்டு காலையில் அஃப்ரீன் அம்மாவுக்கு செய்வேல அந்த சாப்பாடுலேயே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பேக் பண்ணி வச்சுக்கிடுவேன். அவங்க இந்த சைட் கொரியர், அதாவது டெலிவரி கொடுக்கும்போது வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு சிஸ்டர் வந்துட்டு காலையிலேயே ஆர்டர் கேட்டு நேற்று நைட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதனால் காலையிலே வந்துட்டு ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம இப்போ தான் நேற்று தான் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டோம், அதுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டு ப்ரௌனி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் செய்கிறத வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக செய்யணும். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்று ஒன்றா தானே நம்ம கற்றுக்குருவோம், மிஸ்டேக் பண்ணி கற்றுக்குருவோம்ல. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுருப்போம்ல. அதே மாதிரி தான் குக்கிங்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் நம்ம கற்றுக்குருவோம். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் நான் பண்ணுறேன். இதில் வந்துட்டு இந்த டெலிவரி பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கொரியர் நான் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அதையுமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதை சேஞ்ச் பண்ண எனக்கு சஜஸ்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். எனக்கு தெரியலன்னா கூட அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் துவா பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.